மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பாமக தலைவர் அன்புமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பாமக மூத்த நிர்வாகிகளும் உடன் வருகை தந்திருக்கிறார்கள். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். இன்றைக்கு மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றுதான் இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 மாநிலங்களவை தேர்தல் உறுப்பினர்களுக்கான அந்த தகுதி என்பது இருக்கிறது. குறிப்பாக அதற்கான அறிவிப்பு நேற்று வெளியாகி இருந்தது. அதிமுக சார்பாக தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தம்பிதுரையை பொறுத்த வரைக்குமே நீண்டகால அனுபவம் பெற்றவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். கிட்டத்தட்ட பல்வேறு காலகட்டங்களில் அதிமுகவினுடைய மிகப்பெரிய முக்கிய தலைவர்களில் ஒருவராக அவர் செயல்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாணவர் பருவத்திலிருந்து திமுகவில் செயல்பட்ட தம்பிதுரை பின்னர் எம்ஜிஆருடன் அந்த பயணத்தை தொடங்கினார். அதே போல 1977 ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். 2009, 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டார். அதே போல 1998 மற்றும் 2019 தேர்தல் தவிர்த்து மற்ற அனைத்து தேர்தல்களிலுமே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் தோல்வியை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் எம்பி ஆனார். அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல பாமகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. அவர் அதற்கான மனு தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அவருடன் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அன்புமணியை பொறுத்த வரைக்குமே 2019ஆம் ஆண்டு அதிமுக சார்பாக மாநிலங்களவை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 2வது முறையாக அவருக்கு மாநிலங்களவை அந்த உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளர் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18 சட்டமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில்தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்பொழுது மனு தாக்கல் செய்வதற்காக அன்புமணி அவர்கள் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பாமக தலைவர் அன்புமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பாமக மூத்த நிர்வாகிகளும் உடன் வருகை தந்திருக்கிறார்கள். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். இன்றைக்கு மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றுதான் இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 மாநிலங்களவை தேர்தல் உறுப்பினர்களுக்கான அந்த தகுதி என்பது இருக்கிறது. குறிப்பாக அதற்கான அறிவிப்பு நேற்று வெளியாகி இருந்தது. அதிமுக சார்பாக தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தம்பிதுரையை பொறுத்த வரைக்குமே நீண்டகால அனுபவம் பெற்றவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். கிட்டத்தட்ட பல்வேறு காலகட்டங்களில் அதிமுகவினுடைய மிகப்பெரிய முக்கிய தலைவர்களில் ஒருவராக அவர் செயல்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாணவர் பருவத்திலிருந்து திமுகவில் செயல்பட்ட தம்பிதுரை பின்னர் எம்ஜிஆருடன் அந்த பயணத்தை தொடங்கினார். அதே போல 1977 ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். 2009, 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டார். அதே போல 1998 மற்றும் 2019 தேர்தல் தவிர்த்து மற்ற அனைத்து தேர்தல்களிலுமே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் தோல்வியை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் எம்பி ஆனார். அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல பாமகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. அவர் அதற்கான மனு தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அவருடன் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அன்புமணியை பொறுத்த வரைக்குமே 2019ஆம் ஆண்டு
அதிமுக சார்பாக மாநிலங்களவை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக அவருக்கு மாநிலங்களவை அந்த உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளர் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18 சட்டமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில்தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்பொழுது மனு தாக்கல் செய்வதற்காக அன்புமணி அவர்கள் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.